கல்லடைக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ணாமலை வந்து கேட்குறாங்க, மீனா முத்து ரெண்டு பேருக்கிட்டே என்ன காரணத்துக்காக விஜயா வந்து இப்படி அழுதுட்டு இருக்கா, பார்வதி இனி இந்த மாதிரியான ஃப்ரெண்டே வேண்டான்னு வந்து சொன்னால அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மீனாவும் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டதும் அண்ணாமலை விஜயாவை பார்த்துட்டே வராங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், இப்ப காலால எப்படி கெட்டு கிடக்கு தெரியுமா, பணக்கார ஒரு பொம்பளைய பார்த்து கூட இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி விஜய் வந்து சொல்றாங்க. உடனே முத்துவும் மீனாவும் வந்து சிவம் சார் கூட அவ்வளோ கண்ணியமாக தான் பார்வதி ஆண்டி கூட நடந்துட்டு இருக்காங்க. பார்வதி ஆண்டிக்கு ஒரு பேச்சு துணை இல்லைன்னு சொல்லிட்டு தினமும் பூ எடுக்க போனா கூட அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து நட்பா பழகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நட்பை பத்தி இப்படி பேசுறது தப்பு இல்லையா நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்து, இங்க பாரு விஜயா, நீ எதுக்காக தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்க, பார்வதி வந்து எந்த அளவுக்கு நல்லவங்கன்னு உனக்கு தெரியாதா, ஒருவேளை பார்வதிக்கு வாழ்க்கை துணை தேவன் பார்வதியா முடிவு பண்ணா கூட கண்டிப்பா அவங்க லைஃப் அவங்க பாத்துக்கிறதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் அவங்களுக்கு இருக்கு, அது அவங்களுடைய விருப்பம், இதுல நீ எதுக்கு தலையிடுறன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இனிமே இந்த மாதிரியான பிரச்சனையில நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி அண்ணாமலை அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப விஜயாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜை காட்டிட்டு இருக்காங்க. இப்ப மனோஜ் கிட்ட வந்து இப்ப மனோஜோட ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, நம்ம வீடியோ போட்டதுல இருந்து எந்த அளவுக்கு வியூஸ் பாக்குறியா, ரொம்பவே கம்மியா தான் வருது, அது இல்லாம கமெண்ட் வந்து பேடா திட்டி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. வேண்டாம் அந்த கமெண்ட்டை வந்து படிக்க வேண்டாம்னு சொன்னதும் இப்ப நம்ம மனோஜோட பிய வராங்க. வரவு செலவு கணக்கெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார், எல்லாம் போயிட்டு 15,000 ரூபாய் மீந்திருக்கு, இன்னும் 35 lakhs வந்து கடல்ல இருக்குன்னு சொன்னதும் இதை கேட்டதும் மனோஜுக்கும் ஷாக் ஆகுது, ரோகிணிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இல்ல, அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஏகப்பட்டதா வந்து பண்ண விஷயத்தை எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜோட ஷோரூமுக்கு போலீஸ் வராங்க. உங்க வீட்டில் இருக்க கிரிஷ் குழந்தை வந்து கடத்தினாங்கல்ல, அவங்களோட மெயின் அக்யூஸ்ட் யாரோ அவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. அவங்க பேர் வந்து தினேஷ். அவங்க வந்து யாரோ ஒரு பொண்ணு கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டாங்களா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் பிடிக்க போகும்போது எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவருக்கு தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு, அதனால பிரசன்ட்ல இருக்க விஷயம் எல்லாமே வந்து அவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ரோகிணி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்ன சார் சொல்றீங்க, நிஜமாவே மறந்துட்டாரன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா மேடம், ஆனா ஒரே ஒரு பேரை மட்டும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கல்யாணிங்கிற பேருன்னு சொன்னது. உடனே ரோகிணிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. மனோஜ் வந்து அப்படின்னா அது கிறிஷோட அம்மா தான், அவங்க பேரை தான் சொல்றாங்களான்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் பயங்கரமா வருத்தத்துல இருக்காங்க. இப்ப ரோகிணி போயிட்டு தினேஷை பார்ப்பாங்களா, பார்த்தா உண்மை வந்து தெரிய வருமா இல்லையா மனோஜுக்குங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.